தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதா கைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன்ஃபோ விட்கட் அப்படிங்கிற புது ஃபீச்சர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபோ விட்கட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த விட்கட் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த விட்கட்டை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஜீரோதா ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஜீரோதால ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலம் மொபைல் மூலமா நீங்க ஃப்ரீயா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் வந்து வெப்ல லாகின் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் வாட்ச் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆடியா ஸ்டாக் அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்சிஎக்ஸில் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே பரிச்சயமானது பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ நான் கோல்டுன்னு போட்டு 1,12,000 அப்படின்னு போடுறேன். ஸோ இங்கே நிறையா கான்ட்ராக்ட் வரும். நான் ஜனவரி மந்தோட கான்ட்ராக்டை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. இதை அது மேலே கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே இருக்குது இல்லையா இன்ஃபோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக வந்து ஜீரோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இன்ஃபோ அப்படிங்கிறது. ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இன்ஃபோ வந்து இப்போ ஜீரோதா வந்து புதுசாக இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இங்கே மேலே நம்ம கோல்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கோல்டோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோல்டு 27 Jan 2026 1,12,000 பார்த்தீங்க அப்படின்னா சிஇ கால் ஆப்ஷன் வந்து இது ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸ் என்ன, அது எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஓனா ஓப்பன், ஹைனா ஹை, லோனா அது எல்லுனா லோ, சினா க்ளோஸ். ஓகேங்களா, OHLC அது ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி நம்ம 27 January வந்து எக்ஸ்பி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி உள்ள எக்ஸ்பிரி இப்போ 31 December எக்ஸ்பிரி இருக்குது. அது இன்னும் ஒரு 8 நாளில் வரப்போகுது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 35 நாள் இருக்குது. அதுக்கடுத்து 5th February இருக்குது, அது ஃபியூச்சர்ஸோட எக்ஸ்பிரி. 5th February பார்த்தீங்க அப்படின்னா அது ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பிரி. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்பிரி ஆப்ஷன் கான்ட்ராக்டோட எக்ஸ்பிரி, ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட எக்ஸ்பிரி எப்பப்போ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து இப்போ இந்த கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸ்பிரி எப்போ, ஃபியூச்சர் வந்து எப்போ எக்ஸ்பிரி ஆகுது, ஆப்ஷன் எப்போ எக்ஸ்பிரி ஆகுதுன்னு கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ட்ரேடிங் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோட லாஸ்ட் ட்ரேடிங் டே பார்த்தீங்க அப்படின்னா 27 January அன்றைக்கி டியூஸ்டே அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரேடிங் எப்போ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா 27 January அந்த டியூஸ்டே வந்து நைட்டு 7 மணி வரையும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. 5th February ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் இப்போ என்எஸ்சியாக இருக்கட்டும் பிஎஸ்சி ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸும் சேம் டே எக்ஸ்பிரி ஆகும் இல்லையா. பட் கமாடிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு நாள் எக்ஸ்பிரி ஆகும், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிரி ஆகும். இங்கே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேயில் வந்து கமாடிட்டியில் வந்து எக்ஸ்பிரி ஆகும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஐ அப்படின்னு இருக்கிற சர்க்கிளில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் எக்ஸ்பிரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணியாக இருந்துச்சு அப்படின்னா அதை கன்வெர்டட் இன்ட்டு நியர் மந்த் ஃபியூச்சர் கான்ட்ராக்டாக நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் ப்ரைஸில் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதை டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட மார்ஜின் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கீழே F&O டேட்டா அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஃபியூச்சர்ஸ் OI சேஞ்ச் எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கடுத்து இதோட லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 kg லாட் சைஸ் வந்து ப்ரைஸ் கொட்டேஷன் வந்து 10 grams வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ₹1 ப்ரைஸ் மூவ் ஆனிச்சு நம்ம அப்படின்னா நமக்கு ₹100 ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் இங்கே P&L அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 1,38,200
ஏடிஎம்மோட ஐவி வந்து இன்றைக்கி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது, பிசிஆர் அப்படின்னா புட் கால் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேக்ஸ் பெயின் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது 1,35,000 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து இங்கே டொனேட் பண்ணியிருக்காங்க. 5th ஃபியூச்சர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அதுக்கடுத்து ஏப்ரல் 2 ஏப்ரல் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் அண்ட் எக்ஸ்பிரி டைம்லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரியோட டைம்லைன், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிரி ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பிரி வந்து என்னைக்கு எக்ஸ்பிரி ஆகும்னு சொன்னேன் இல்லையா, 27 ஜான் நைட்டு 11:55 வந்து எக்ஸ்பிரி ஆகும். ஸோ 26 ஜான் அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே அண்ட் ஓவர் நைட் லாங் ஆர்டர்ஸ் ஆர் அலோடு டில் த டே பிஃபோர் த எக்ஸ்பிரி ஃபிசிக்கலி செட்டில்டு கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபியூச்சர்ஸோட டைம்லைன், இது வந்து ஆப்ஷனோட டைம்லைன், இங்கிட்டு ஃபியூச்சர்ஸோட டைம்லைன். ஓகேங்களா. ஸோ இங்கே கான்ட்ராக்ட் ஸ்பெக்ஸ் அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் நம்ம அந்த கோல்டு கமாடிட்டி இதோட பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதோட ட்ரேடிங் ஹவர் வந்து நார்மலாக மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் ஆகும், நைட்டு 11:30க்கு சம்டைம் 11:55 வரையும் ட்ரேடிங் நடக்கும். எக்ஸ்பிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, செட்டில்மெண்ட் மெத்தட் எப்படி ஆகும், கோல்டு ஃபியூச்சர் ப்ரைஸ் எப்படி இருக்கும், குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் இந்த கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99.5 பியூரிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரியோட இன்ஃபர்மேஷன், செட்டில்மெண்ட் மெத்தட் ஆப்ஷன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜீரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் கிடையாது, மீன்ஸ் வந்து ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க, அது நீங்கள் மெயினில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கமாடிட்டி பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபோ விட்கேட்டில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபோ விட்கேட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த இன்ஃபோ விட்கேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கமாடிட்டி எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்க்கும் இண்டெக்ஸ் கமாடிட்டிக்கும் இப்போ சப்போர்ட் பண்ணாது. அதாவது இந்த ஆப்ஷன் அவங்க கொண்டு வரல. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கமாடிட்டிஸுக்குமே கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா கரண்டாக வந்து ஜீரோதா கைட் வெப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது, மொபைல் ஆப்பில் இன்னும் கொண்டு வரல. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப்லேயும் இந்த ஃபீச்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீரோதா கொண்டு வந்த இந்த ஃபீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேர் வந்து கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமாடிட்டி ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா கமாடிட்டி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் அப்கமிங்ல நான் அப்லோட் பண்றேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.